Growth நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். நீங்கள் SIP மூலிமா, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதுவும் லாங் ரன்னில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வளத்தை லாங் ரன்னில் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் SIPயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப்படின்னு கொஞ்சம் மணி எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஃப்ரெண்ட் இன்டர்வலில் மார்க்கெட் ஏறுது இறங்குது அப்படின்னு பார்க்காம இவ்வளோ இன்டர்வலுக்கு அப்புறம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மார்க்கெட் லெவலில் வாங்கின ஸ்டாக்ஸ் இருந்துட்டு இருக்கோம். இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது எப்படி SIPயில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ப்ரைஸஸ், அதாவது ஷேர் ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே மார்க்கெட் ஹையாக இருக்கோ அந்த இடத்துல கம்மி அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் வாங்கியிருப்போம். பட் அதே மாதிரியான ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்போம். ஸோ அட்லாஸ் நம்ம ஃபுல்லாக ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அது மாதிரி சம்டைம்ஸ் மார்க்கெட் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்னடா குறைஞ்சிட்டே இருக்கே மார்க்கெட்டு, ஆனால் கண்டிப்பாக மேலே வரும், ஆனால் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் வாங்கி வைக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் பின்னாடி செல் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல லம்சமாக நீங்கள் ஸ்டாக் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் Groww தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் குவாலிட்டியான ஃபினான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு லம்சம், அதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பெரிய அமௌண்ட்டை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கருத்திட்டு அதை ஒரு டிசைட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வச்சுக்கிறோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த மணியை அதே இடத்துல சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாக் பண்ணுறோம். லாக் பண்ண அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம எதுக்குமே எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்டில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா SIPக்கு நேர்மறையான இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா SIP பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம். அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த டைமில், அதாவது இந்த லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது சென்செக்ஸ் படியோ இல்லை நிஃப்டி படியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்ட் ஆன் த NAV நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை டைம் பண்ணுற மாதிரி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா வந்துடும். அது கண்டிப்பாக நடக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல தான் இந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது உள்ள வருது. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ், அதாவது எந்த அளவு நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு நார்மல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாங் ரன்னில் அதை வச்சு பார்த்ததுக்கப்புறம் அதில் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எந்த அளவு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களோட அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோட மொத்த வேல்யூ 25 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக் மேலேயே நீங்கள் 5 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், அது அந்த ஃபுல் போர்ட்ஃபோலியோவில் 20% ஆஃப் த ப்ரொபோர்ஷன் அந்த இடத்துல வச்சிருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 10% மேலே அது போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சக்தி அதுக்கு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 1 lakh போனஸ் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனிலேருந்து. ஸோ அந்த 1 lakh 25 lakhsல ஜஸ்ட் 4% தான். ஒருவேளை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தப்பாக போனால் கூட என்னோட போர்ட்ஃபோலியோ ஓவராலாக பெருசாக பாதிக்கப்படாது. ஏன்னா அது மியூச்சுவல் ஃபண்டோட இன்னொரு அட்வான்டேஜ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கே லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சரியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்பவே புத்திசாலித்தனம். மோரோவர் இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னவா இருக்குது, அதுவும் நம்ம லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட் அதில் இருந்துட்டு இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுக்கு வரப்போட ரிட்டர்னை கை வைக்க போகிறதே இல்லை. ஸோ உங்களோட ரிட்டர்ன் அந்த மாதிரி மல்டிப்ளையாக ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி லாங் ரன்னில் நீங்கள் அதை போய் வச்சிருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரிஸ்க் பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. டெட் ஃபண்ட்ஸில் இந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். SIP மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வாலட்டிலிட்டி அதிகம்
அதிகமாக இருக்கிற அசட்டான ஈக்விட்டி அதுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்து திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து எஸ்ஐபி வந்து ஒரு பெஸ்ட் மேனராக இருக்கும். ஆனால் இந்த டெட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது, முக்கியமாக ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது டெட் ஃபண்ட்ஸ் வந்து வாலட்டாலிட்டி கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். ஸோ அதனால இதில் வந்து லம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம்னா எஸ்ஐபியில் வந்துட்டு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டை வந்துட்டு அந்த இடத்துல தூக்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது இன்னுமே மோர் சென்சிபிளாக இருக்கும். நம்ம டெட் ஃபண்ட்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வாலட்டாலிட்டி வச்சு தான் நம்மளால வந்துட்டு கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட், இன்னொன்று மணி மார்க்கெட் ஃபண்ட், இன்னொன்று வந்துட்டு லோ டியூரேஷன் ஃபண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லோவர் வாலட்டாலிட்டி இருக்கும். இதுலலாம் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா வந்துட்டு இதில் ரிஸ்க்காக இருக்கட்டும், அது மாதிரி உங்களுக்கு லாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரெண்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்னும் சில ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் ஃபண்ட்ஸ், அது மாதிரி லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸு, டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே வல்னரபிளாக இருக்கும், அட் ரிஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் லாங் டேர்ம் அப்படின்னு எடுக்கும்போது அதிகமாக டெட் ஃபண்ட்ஸ் கூட அவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் கிடையாதுங்க. ரிஸ்க்கை வந்து நம்மளால் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த டெட் ஃபண்டுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான டைம் ஃப்ரேம் ஒதுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அதில் இருக்க ரிஸ்க்கை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். இதுவே கில் ஃபண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஃபண்ட். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மினிமம் வந்து ஒரு 5 years வந்து நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கில் ஃபண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், டைனமிக் பாண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரிஸ்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு வாலட்டாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் கரெக்ஷன் இருக்கும்போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப வெல் வர்ஸ்டாக இருக்கீங்க, அதை பற்றி நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்குது, எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபிலே கூட கண்டிப்பாக லம்சமாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாங்க. முக்கியமாக உங்களோட ரன்னிங் ஈக்விட்டி ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லேயே, அதாவது நீங்கள் ஆல்ரெடி எஸ்ஐபி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ அதிலே வந்து நீங்கள் லம்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இந்த டைமில் நம்ம வந்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப பெருசான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லம்சம் அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை மொத்தமாக ஒரே டைமாக லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு 1 or 2 month அதை அழகாக பிரித்து வச்சு ஒரு 3 to 4 times அந்த லம்சமாக கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்டாக்குள்ளே சேர்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதை வந்து நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் ரிட்டர்ன் கண்டிப்பாக அதில் இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபண்ட்ஸை வந்துட்டு ஈக்விட்டி ஃபண்ட் ஸ்கீம்லேருந்து லைக் வெளியே எடுக்கணும், அதை ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னவா இருக்கணும் அப்படின்னா எஸ்ஐபியில் பண்ண போகிறோமா இல்லை லம்சம்க்கு ஸ்விட்ச் பண்ண போகிறோமா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குமேங்க. நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, புது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எஸ்ஐபியோட அந்த புவர் மார்க்கெட் டைமிங்கை வந்துட்டு லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அது டெட்டாக இருக்கலாம், ஈக்விட்டியாக இருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து லம்சம் ட்ரை பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கிளாஸஸ், அதாவது ஈக்விட்டியாக இருக்கலாம், இல்லை டெட் டு டெட்டாக இருக்கலாம். ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு வரும்போது டெட்டாக இருந்தாலும் ஈக்விட்டியாக இருந்தாலும் ஏன் ஹைப்ரிடாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகும். இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து எஸ்ஐபி மூலியமாக பண்ணியிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 5 years வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி அதை வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஈக்விட்டி ஃபண்ட்க்கு நீங்கள் வந்து அதை லம்சமாகவே கண்டிப்பாக உங்களால் கேரி பண்ண முடியும். ஸோ தட் இப்போ வந்து நார்மலாக எப்படி ஈக்விட்டி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ வந்து எந்த அளவு லம்சமாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு லம்சமாக வந்து ஸ்விட்ச் பண்ண முடியுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது விஷ்ணுபிரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம Groww தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.